தேவையா பையன் வந்து அடிச்சுட்டே இருக்காப்பா. ஆளை பார்த்தாரு நின்று இன்னைக்கு எப்படி பார்த்த உனக்கு கையில கவுண்டம் கட்டை கமண்டல கட்டை கையில கமண்டல கட்டை கழுத்துல ருத்ராட்சயம் கோட்டை தலையில சிம்மாடு கட்டை நெத்தியில திருநாம பட்டை எந்த ஹோட்டலுக்கு தண்ணி என்னிடம் விடாத மனவார்த்தை பேசினாள். சாபத்தை கொடுத்து விடுவேன். சாபத்தை நீ சாபத்தை கொடுத்தால் நான் சாப்பிட்டு விடுவேன். சாப்பிடுவியா? ஓ ரீம் 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 உமையா போது ஏபா கொட்டையாச்சி கொஞ்சம் ஊமை ஆகிட்டேன். ஊமினிலாம் நல்ல பாட்டு தெரியும். ஒரு பாட்டு ஒண்ணு பாரு. பாடுபா. Papa.
அபச்சாரம். ஏய், இவள சாபத்தை கொடுத்தது செவித்தது போக உண்மையா கடவுள். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாப்பா அக்கா அத்தனை மாதிரி இருக்கிறான். இது நீ பேச கடவுது. ஓ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஊமையாவே இருக்கலாம். கேட்டியா கூத்து பாக்குறவங்கள இவளுக்கு நான் சாபம் கொடுத்து செவிச்சதும் போதும். உண்மையா போதுனே எங்க வீட்டுல இருக்கிற பாப்பா அக்கா தங்கச்சி அத்தனை பேர் கும்பல கூப்பிடுறாங்க. இப்ப சாபம் குடிப்பியா? இனிமேல் சாபம் குடிக்க மாட்டேன். வச்சுங்க. ஏய், ஆள பார்த்தா உத்து வைக்க பார்த்தா சீக்கிரம் விண்ணுல மதிக்கு தீரன் விஸ்வாமித்திரர் வந்து மேவினே. தம்பி இவர் தாண்டா விஸ்வாமித்திரர் சப்த ரிஷிகளே மேல புத்தி தாங்கி விஸ்வாமித்திரர் நான் எப்படி இருந்தேன்? எப்படி யார் யாரு தெரியுமா? இருக்கக்கூடிய வணக்கம் இருக்கக்கூடிய மாணிக்க வலிக்கும் ஒண்ணு நான் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல. எல்லாம் ஊழல வந்து பார்த்தா தெராசு முள்ள அறுத்துக்கிட்டு விழுந்து கொடுத்துறான். அது கிடந்தா போகுது. அதை கிளம்புனா இறைச்ச முதலாக யார் தெரியுமா பெறுது? இந்த 60 முழம் 66 முழம் கோபம் உள்ள 66 முழம் முதல் பிறந்தவர் தூர்வாசன். இரண்டாவது விஸ்வாமித்திரர். அப்படி நாங்க இரண்டு பேரும் பிள்ளையாக பிறந்தோம். பிறந்து யார் இந்த நயசாரிய வடக்கிலே வாசப்படுத்தி வருகிறோம். ஏதோ காரணம் தவிர மற்றத்துக்கு கோபத்துல சிறந்தவரா? ஏடா விஸ்வாமித்திரனுக்கு வர மாதிரி வந்து உனக்கு கோபம்? அவர் கோபத்துல சிறந்தவர். அப்பேற்பட்ட 66 முழம் அப்பேற்பட்ட கோபத்தில் சிறந்தவர். கோபத்தில் சிறந்த விஸ்வாமித்திரன் மட்டும் தான் தெரியும். அதனால இந்த எதற்காக இப்பேற்பட்ட அழைப்பு வந்திருக்கு தெரியுமா? தேவலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரனுக்கும் தேவேந்திரனும் சபையை கூட்டி தேவேந்திரனும் இந்திராணியும் சபையை கூட்டி எனக்கு நிர்வாகம் இருக்கிறது. ஏன்னா ஏதோ ஆலோசனை நடக்க போகுது. ஆமா, சப்த ரிஷிகளும் போய் கொண்டு இருக்கிறோம். புறப்படுங்க. அதனால இந்த தினத்துல தேவலோகத்தில் செல்ல வேண்டும். புறப்படுங்க. உலகம் வந்து விட்டோம். வாயப்பொடி பிடிச்சா விட்டுருவீங்களா? அது ஒரு வெள்ளாய் வந்து பத்தியா? ஆமா ஆமா, அது கூட நான் பேசுறது இல்லையா? சரி ஏன்னு கேளு. அது துஷ்டமான நாய். அது ஏன்னு கேட்டா வள்ளு காலில் புடுங்கும். இன்னைக்கு எடுத்துக்க நான் வந்தேன் கொஞ்சம் அடிச்சுனா இல்லைங்க. ஏன்னா நான் சாதுவான ஆளு. நீ வந்து கோவம் இல்லாதவர் வதிஷ்ட மகாமுனிவர். அது விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட சொல்லிட்டு ஏன்னு கேட்டா இப்ப கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க. கலெக்டரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க. போலீஸ்காரரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க. போலீஸ்காரர்கிட்ட போனா அடிப்பாரு. கலெக்டர் எதுக்கு வந்து அடிப்பாரா? அத போல நான் கலெக்டர் மாதிரி அவன் போலீஸ்கார மாதிரி அவன்கிட்ட நான் பேசுறது இல்லையா?
இதோ இருக்குமடா சப்த ரிஷிகள் வந்து விட்டார். வாருங்கள் வாருங்கள் அமருங்கள். நான்கு பேரா மாடு சோற்றும் நான்கு பேரா நல்லது. பலவிதமான மலைகளை வைத்து ஆஹா இந்த தேவையெல்லாம் இந்திரா இந்த பொன்னுலகம் ஆளுகின்ற ஐயா இந்திரா இங்க புகழோடு வந்து புகழோடு வந்து பாதத்தை சேவித்தபடினால் நீயும் உன் இந்திர பதவியும் எந்தெந்தைக்கும் காலம் காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும். வாங்க வாங்க எவ்வளவு ஒரு திமிரு வட்டம் இருந்தால் நான் வாயில்படியா நின்று கொண்டிருக்கிறேன். எதுக்கான ஒரு சோதா பயல், எதுக்கான ஒரு அவன் கூட மச்சான் பயம் இல்லாமல் வடிக்கி அண்ணவனுக்கு பாதம் அமர்த்தி தக்க சிமாதனம் கொடுத்து அவனுடைய பாத சேவை கழுகிறாய். மன்னித்தவர்களுக்கு கோபம் வேண்டாம். அமருங்க அமருங்க அமருங்க. ஆமா ஊருங்கள் ஆமா ஊருங்கள். அன்றாட பட்டியால் அந்தவன் உலை பெற்றவன் அமருங்கள் அமருங்கள். என்ன பண்றாங்க ஐயா? ஓ அமர்ந்தாரா? அமர்ந்தாரு. இடது காலை கழுவினேன். ஓ மகாராஜா பாதம் பண்ணிடுறாரு அப்படின்னு நாமளும் போய் பாத சேவை பார்த்துக்குவோம். முற்றம் தொலைத்த முனிவராச்சு. ஆமா ரெண்டு காலையும் சுத்தம் செய்துட்டு இருந்தேன். முதல் இடது காலை கழுவினா, ரெண்டாவது வலது காலை கழுவினேன். ஆமா மூணாவது அனாமுத்து கால் உள்ள ஒடுத்தோங்கன்ட்டு மேட்டி அதுக்கு நான் தட்டி போட்டேன். டேய், அது காலா அது கண்மேட்டி ஒரு படம் கைதா இல்ல நமக்கு அன்றாட பட்டியால் அந்தவன் ஐயா அமிர்திருந்தீங்களா? ஒரு ஓட்டு உடி ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருந்து கரையர்னு கேட்டிக்கா கூத்து பாக்குறாங்களா? ஓட்டு உண்மையா இது? உனி கடிக்கிற அளவுக்கு சோறு கட்டு போய் அது அவ்வளோ சொரங்கிட்ட போய் நினைக்கிறா நீ ஓட்டு உண்மையா இது? அப்ப அது என்ன? அது கருப்பா இருக்குது. முடியோட பாதம் வந்தாரா பலவிதமான மலைகளை குவில் குவிலாக வைத்து இந்த தேவேந்திரன் அநேக தேவேந்திரா என் திருவாடியை பணிந்து சேவித்துக் கொண்டாய் வீரனாய் வாழ்ந்திருப்பாய்.
தேவேந்திரா 33 தேவர்கள், ஆஹா. 48 ரிஷிமார்கள், ஆமாம். கருடர், கம்புடர், சித்தி வித்தியாதனர், அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆமாம். அனைவரும் என் நிறுவனத்தை கண்டு ஆஹா. வருகை புரிந்து உள்ளீர்கள். தேவலாம் ஆமாம். வந்த தேவர்களை இங்கே பாருங்க. வந்த தேவர்களை இங்கே பாருங்க. அனைவரும் வந்ததனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். அவரவர்களும் அவரவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டோம். அதனால் எனக்கு ஆஹா. எதற்கு உங்களை எல்லாம் வரவழைத்தேன்? தேவ சபையை எதுக்கு கூட்டினேன்? ஆஹா. அப்படி என்றால் எனக்கும் நீண்ட நாளா எனக்கு பெருத்த சந்தேகம் மனதில் உதயமாகி இருக்கு. என்ன சந்தேகம்? அதாவது ஆஹா. தேவலோகத்திலிருந்து தேவராய் இருந்து, ஆமாம். அதாவது தேவாமிர்தம் உண்டு, ஆஹா. சாகா வரங்களை பெற்று ஆஹா. பொய் சொல்லாத இருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். ஆனா பூலோகத்தில் ஆஹா. அதாவது மானிட மக்கள் ஆஹா. பஞ்சம், பசி, பட்டினி, இன்பம், துன்பம் அத்தனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆமாம். அந்த கஷ்டப்படுகின்ற அந்த பூலோக மக்கள் ஆஹா. பூலோகத்தில் யாராகிலும் பொய் சொல்லாத உத்தமன் யாராகிலும் இருக்கிறார்களா இல்லையா என்பது என் சந்தேகம். இந்திரா, ஆ, பூலோகத்திலே ஒரு மனிதன் பொய் சொல்லாமல் இருக்கின்றார். பூலோகத்தில் பஞ்சம், பசி, வறுமை, பலவிதமான இன்னல் படுகின்ற ஆமாம். பூலோகத்தில் பொய் சொல்லாதவர் இருக்கின்றாரா? ஆமாம். என்னது ஆச்சரியம்? யார் அது? அது யார் என்றால் ஆ, திருவள்ளார் அயோத்தியாபுரி நகர். ஆ, அந்த அயோத்தியாபுரி நகரிலே திருச்செங்கு மகாராஜி என்ற ஆ. ஹரிச்சந்திரன் என்னுடைய மாணாக்கன். ஆ, ஏன்னா ஆ. பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய வறுமை, கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியினுடைய பெருமை. பெருமை. அதனால வேண்டி ஆ. என்னுடைய மாணாக்கன் எக்காரணத்தை கொண்டும் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் ஆ. மேற்கே உதித்தாலும் சரியே ஆ. அவன் பொய் சொல்லவோ மாட்டான். உன் சிஷியன் பொய் சொல்ல மாட்டான். முடியாது. அப்ப அதாவது ஆஹா. பூலோகத்தில் இருக்கின்ற ஹரிச்சந்திரன் ஆமா. பொய்யே சொல்ல மாட்டான் என்பது ஆமா. அதாவது உரைத்து விட்டார். வசிஷ்ட முனிவரின் வாக்கு. என்னுடைய வாதம் இதுதான். ஆமா. விஸ்வாமித்திரரே, உங்கள் வாக்கு என்ன? உங்கள் கிழக்கில் வாக்கு என்ன? பூலோகத்தில் பொய் சொல்லாத உத்தமன் எவன் இருக்க முடியாது. ஏன்னா பஞ்சம், பசி, பட்டினி, வறுமையில முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆமா. பொய் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி என்பது உன்னுடைய கருத்து. தங்கள் பூலோகத்தில் யார் ஒருவன் மனிதனாக பிறந்தாலும் தேவனாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், சரி, பொய் சொல்லாதவன் யாரும் இருக்க முடியாது இந்த பூலோகத்தில். என்னுடைய வாசோதம் தங்களுடைய மாணாக்கரை பத்தி பெருமையாக பேசுகிறாயா? எனக்குத்தான் தெரியும். என்னுடைய மாணாக்கன் எந்த காரணம் பொய் சொல்லவோ மாட்டான். முடியாது. இந்த பூலோகத்துல பொய் சொல்லாதவன் யாராலும் இருக்க முடியாது. அப்படி பொய் சொல்லாதவன் இருந்தால் தங்களுக்கு பொய் சொல்லாதவனாக இருந்தால் நான் வாங்காவிட்டால் உங்களுக்கு மதுபானம், கல்குடம் சுமந்துகிறேன். இது சத்தியம். உங்களுக்கு அருமை. அப்படியே என் ஹரிச்சந்திரன் இடத்திலே நீங்கள் ஒரு பொய் சொல்லி விட்டால் நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் போட்டிருக்கின்ற அந்த பூணூல் இது வடக்கயிறாக எடுத்து மதுபானத்தை சுமந்து அரக்கர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய தொழிலை நான் செய்கிறேன். அந்த பொய்யே வாங்க முடியாது. அப்படி அந்த பொய் நான் வாங்கி வருகின்றேன். அப்படி வாங்க வராவிட்டால் உங்களுக்கு மது, கல்குட சுமந்து இந்த தேவர்களுக்கு நான் அடிமை. இது சத்தியம். இது நான் செய்வதும் சத்தியம்தான். தேவர்களே, இந்த தேவ கூட்டத்தில் நடந்த விஷயம் அத்தனை விஷயங்களும் தேவ ரகசியம். தேவரோட இருக்க வேண்டும். இது வெளிப்படக்கூடாது. சரி. அதாவது விஸ்வாமித்திரன் அந்த அந்த பூலோக ஹரிச்சந்திரனை பொய் வாங்கும் வரை, அதாவது விஸ்வாமித்திரன் யாருக்கு எந்த உதவிக்கு அழைத்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதனால் தேவ ரகசியம் இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது.
அப்படியானால் நான் வருகின்றேன். அப்படியே நான் தேவராஜ கையெழுத்து ஹரிச்சந்திரனை பார்த்து போய் வாங்கி வைக்கிறேன். வருகின்றேன். சென்று வா. டேய், இந்த பூலகத்தில் எவன் ஒரு மாணாக்கன் அவருடைய மாணாக்கரை பத்தி பெருமையாக பேசுகிறான். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் இடத்திலே நான் போய் வாங்காவிட்டால் என்னுடைய பேர் விஸ்வாமித்திரர் அல்ல. அதனால் இப்போ அயோத்தி மாநகர சென்று அயோத்தி நகர சென்று ஹரிச்சந்திரனை கண்டு எப்படியாவது ஒரு பொய்யை வாங்கி வர வேண்டும். இதோ வருகின்றேன். ஒருவருக்கு போட்டி போட்டு இதை ஹரிச்சந்திரன் இடத்துல ஒரு பொய்யா வாங்கி வருகிறது. விஸ்வாமித்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அயோத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் தற்பா
ராஜனுக்கு அங்கய்யா வணக்கம். சரிங்க. ஓ இது எப்படியாப்பட்ட சபை இது? லட்சுமி விளாட்டம்மாள் சபை. அம்மன் கோயில் அம்மன் கொள்ளை மேட்டிலே அம்மன் கோவில் மேடம். ஆமா ஆ, அமர்ந்துள்ள ஆஹா. முறைய பெருமான் தெய்வான வள்ளி சமேதனா இருக்கக்கூடிய அப்பனுடைய பாதத்திற்கும் இந்த சபைக்கும் ஆ, சாமிக்கும் சாமிக்கும் அடிய ஆ, வணக்கம். வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்ல தம்பி. ஆமா. இப்ப இந்த சேனல் பிடிக்கிறாங்களா? ஆ, இது என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊருங்க? இந்த தமிழ்நாட்டுல இல்ல, ஆ, கோவா. ஓ கோவை. கோவை இல்லடா, ஆ, கோவா. கோவா. வெளிநாட்டுல இருந்து ஆ, ஐயா போன் பண்ணி, சரிதான். ஐயா வாஜார ஆ, இன்னைக்கு நீங்க இந்த ஊர் ஆடுறீங்கன்னு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், குரூப்ல போட்டுருக்கிறேன். ஆ, இது மாதிரி இங்க அனுப்புற ஆளை ஆ, புடிச்சு அனுப்புங்க. சரிங்க. கோவாவுல ஆ, நம்ம நாடகத்தை சரிங்க. டிவியில விளம்பரம் படுத்துறேன் சரிங்க. அப்படி சொன்னாரு. ஆஹா. ஐயா சுப்பிரமணிய ஐயா ஆ, ஆசிரியர் ஆ, அவருடைய பாதத்திற்கும் நாடக நடிகர் அனைவருக்கும் ஆ, உலகம் ஆ, சிறுவன் வணக்கம். ஏண்டா எம்மா மதியா இருக்கிறாங்களோ ஆஹா. இந்த ஊருடைய பெருமை வெளிநாட்டுக்கே தெரிய போகுது. அதெல்லாம் எரிச்சல் இல்லாத பொறுமையா இருங்க. டேய், ஆ, ஏன் விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஆ, அது மட்டும் தான் தெரியும். ஆமாங்க. உங்க அப்பா பேரு என்ன? முத்துசாமி. உங்க அம்மா பேரு? தையநாயகி. எங்க அப்பா பேரு என்ன தெரியுமா? என்ன? பெருக்க நீதி வகுத்த பெருக்க நீதி வகுத்த திருச்சங்கி ராஜனுக்கு நான் பிள்ளையாகவே பிறந்தேன். இந்த அலைக்கு கூடவில்லைங்க, அலைக்கு அந்த தேவர்கள் யாவரும் தம்பி ஏங்க சூரிய குல வம்சத்திலே வந்து அயோத்தி நகரையாண்டு 27வது தலைமுறை 27வது தலைமுறையில் 27வது தலைமுறை சூரிய குலத்திலே உதித்த 27வது தலைமுறையில் வந்து திருச்சங்கு மகாராஜனுக்கு நான் பிள்ளை ஹரிச்சந்திர மகாராஜன். திருச்சங்குக்கா பிறந்த? அப்புறம் எப்படிங்க? கிடையாது. நான் பிறந்தது யாருக்கு தெரியுமா? எப்படிங்க? அது வைக்கக்கூடிய பூலோகத்திலே கும்ப முனிவர் வனம் என்று ஒரு வனம் இருந்தது. கும்ப முனிவர் வனம். ஆமா. சரிங்க. அதுல கும்ப முனிவர் தவம் செய்திருந்தார். அவருக்கு தனியாக ஒரு தடாகம் உற்பத்தி செய்து குளம். ஆமா. சரிங்க. குளம் உற்பத்தி செய்து அதுல அந்த நீரிலே நீராடுவது, மலர் பறிப்பது, அதோ பரம கடவுளுக்கு பூஜை செய்வது, தினந்தோறும் பரம கடவுளுக்கு பூஜை செய்வது இப்படியாக இருந்தார். ஆனால் அந்த குலத்தில் யாரோ வருவது, அந்த குலத்தை நாசம் செய்வது, அந்த நந்தவனத்தை நாசம் செய்வது, இப்படியா இருக்கும் போது கும்ப முனிவருக்கு கோபம் வந்து யாதராயுது பரமன் பார்வதிக்கு செய்யக்கூடிய பூசைக்கு இருக்கக்கூடிய ஜலமும் மலரும் இது போல் நாசமாகிறது, களவு போகிறது. அப்படி என்று சாபம் கொடுத்தார் அந்த குலத்துக்கு. கும்ப முனிவர் சாபத்தை கொடுத்தார். எப்படி? என்ன சாபம்? இந்த குலத்தில் பெண் இறங்கி குளித்தால் ஆணா போக வேண்டும், ஆணாக மாற வேண்டும். ஆண் இறங்கி குளித்தால் பெண்ணாக மாறிவிட வேண்டும். சரிதான். அப்படி சாபத்தை கொடுத்தார் கும்ப முனிவர். சாபத்தை குடிக்க சரி. அது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 27 மனைவியோடு. சரிங்க. 27 மனைவியோடு பூலோகம் வந்து நந்தவன வேடிக்கை காட்டுவிட்டு அப்போது பெண்களா நீங்க சென்று ஒரு உரமா விளையாடி வாங்க. அப்படி என்று வெயில் அதிகமா இருக்கிறது, இந்த ஜலத்தில் இறங்கி நீர் அருந்த வேண்டும். அப்படி என்று சந்திரன் இறங்கி நீராடி தலைமுழி எழுந்து பார்த்தது அழகு வாய்ந்த பெண்ணாக மாறிவிட்டார் சந்திரன். யாரு? சந்திரன். அப்போது யாதராயுது நம்ம ஆண்மகளா இருந்தும் உலகத்திலே 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் கிண்ணர் கிம்பர் சித்தி விஜாந்தன அனைவரை விட்ட அழகிலே சிறந்தவன் சந்திரன்.
இந்த சந்திரன் பெண்ணா மாறிவிட்டோமே. நம்ம நிலைமை எப்படி ஆவது அப்படி என்று ஐதக்கண் சிந்தனையோடு சந்திரன் அந்த குளக்கரையில் அமர்ந்திருந்தார். அழுது கொண்டே இருந்தார். சரிங்க. அப்போ அந்த வழியாக நாரத மகா முனிவர் ஓடி வந்தார். நாரதர் மகா முனிவர் ஓடி வந்து, அம்மா நீ யார் என்று கேட்க, ஐயா நான் உண்மையான பெண் அல்ல, நான் தான் சந்திரன். இந்த குளத்தில் இறங்கி நீராடினேன். அப்போது பெண்ணா மாறிவிட்டேன் அப்படி இந்த உரைத்தது. அது நாரதன் ஞானத்தால் அறிந்து இது கும்பா முனிவர் கொடுத்த சாபம். இந்த சாபத்தை யாராலும் தீர்க்க முடியாது. இந்த சாபம் தீர்க்க வேண்டுமல்ல, எங்க பாட்டனாகிய எம்பெருமானிடம் சென்றால் யாரு எம்பெருமானிடம் சென்றால் இந்த சாப விமோசனத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்ற உரைக்கு சந்திரனோ நேராக வைகுண்டம் சென்று பகவான் காலில் விழுந்து பகவானே என் நிலைமை ஆகிவிட்டது ஐயா, என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ தெரியாது, எனக்கு மீண்டும் ஆண்டு உருவம் வர வேண்டும் அப்படி என்று சொல்லும் போது பார்த்தார் பகவான். உத்து யோசித்து பார்க்கும் போது மார்பிலே இருக்கக்கூடிய லட்சுமியை விட அது 12,228 தேவிமார் கோபிஸ்திரியை விட அழகி வாழ்ந்த பெண்ணா இருக்கின்றாலே, சேர்ந்தாலும் இவரை ஒரு நிமிஷம் சேர வேண்டும் அப்படி என்று காம விரோதி ஏற்பட்டு அப்போது அவரை சேர்ந்தார். அந்த சந்திர பெண்ணை சேர்ந்தார். பகவான் சேர்ந்த உடனே 3.25 நாட்களுக்குள்ளாக ரிஷி பிண்டரா தங்கவர் நான் பிறந்தேன். நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா சேர்ந்தா நான் பிறந்ததும் அப்போது எனக்கு பேர் என்ன வச்சா, அது இருக்கக்கூடிய அரிக்கும் சந்திரனுக்கும் அரி ஆண் சந்திரன் பெண் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடிதான் இந்த குழந்தைக்கு பேர் ஹரிச்சந்திரன் என்று பெயர் வைத்தார். திருச்செங்கி மகாராஜனுக்கு பிள்ளைகளா காரணத்தினால் அவரிடம் ஒப்படைத்தார். அப்போது மீண்டும் நாரதர் வரும்போது, ஐயா நாரதரே நீ உரைத்த வண்ணம் சென்று உங்க பாட்டனார் பகவான் என்று சொல்றீங்க. ஏன்னா அடுத்த பொண்ணு மேல இப்ப ஆம்பளை ஆசைப்படுறாங்களா, அடுத்த பொண்டாட்டி மேல பொண்ணு மேல எதுவும் பூலோகத்துல இந்த மனிதர் செய்யறது யாரு மேல குறை சொல்றவங்க ஒண்ணு தெரியாதவங்க, ஆம்பளை இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், இவங்க மேல யாரு மேல குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவர் செய்தது 3 யுகத்தில் கிரேதா திரேதா துவாபரை 3 யுகத்தில் தேவர்கள் செய்தது இப்போது மனிதர் செய்கிறார். உலகத்திலே மனிதர் செய்கிறார். அதனால யாரு மேலையும் குறை சொல்லக்கூடாது. யார் என்ன இருந்தாங்களோ அவங்க பூரா தேவர் பூரா நல்லவங்களா, அசுராதி பூரா ஒண்ணு மாதிரி கட்ட கேமராட்டி பிறந்து அனுபவிக்கிறார். அப்படி இருக்கும் போது உங்க பகவான் எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டாரு அப்படின்னு உரைக்கும் போது, அம்மா நீ அஞ்சாதே, வரம் கொடுக்கக்கூடிய யார் என்று கேட்டால் கைராயமே பீடம் அமர்ந்துள்ள 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரர் கடவுள் எதை கேட்டாலும் அவன் உரைக்க அந்த சந்திரன் அது கைலாயம் சென்று பரம கடவுள் காலிலே விழுந்து, சாமி நான் தான் உன் சடாபரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், பூலோகத்தில் சென்று கும்பமுனி ஒரு குளத்தில் நான் இறங்கினேன், நீராடினேன், அவர் கொடுத்த சாபம் பெண்ணாகிவிட்டேன். எனக்கு எப்படி என்றால் வரம் கொடுத்து என்னை ஆளாக்க வேண்டும் அப்படி உரைக்க பரமன் பார்த்தா சாதாரணமா இருக்கிற மனுஷனே சும்மா இருக்க மாட்டோம். பரம கடவுள் எப்படி இருப்பாரு, கஞ்சா குடிக்காரரு. கஞ்சா குடிச்சிட்டு அன்னைக்கு எப்படி தெரியுதுன்னா, சரி பாகம் இருக்கக்கூடிய பார்வதி விட சடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கையை விட இந்த பெண் அவ்வளோ ஒரு அழகா இருக்கின்றார் என்பதிடம் தனியா வந்து மாற்றி விட்டார். இவளை ஏன் விடுவது அப்படி என்று அந்த பெண்ணை சேர்ந்து அங்க ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு. ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன குழந்தை, பெண் குழந்தை அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடா ஹரிச்சந்திரன், அது இருக்கக்கூடிய சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடினா சிவ சந்திரமதி. மதிதையின் மன்னனிடம் ஒப்படைத்தார்.
யாருக்கு? மதுநேய மன்னனிடம் ஒப்படைத்தார். சரிங்க. அப்போது ஒப்படைத்ததும் தம்பி எங்க நைனா ஹரிச்சந்திர மகாராஜன் எனக்கு தக்க பருவம் ஆனா உடனே இந்த இருக்கக்கூடிய அயோத்தி நகரை எனக்கு பட்டம் கொடுத்தாரு. நான் பட்டம் சூட்டி ஆளும் போது என் ஆட்சி விடத்தில் எப்படி எல்லாம் இருக்குது தெரியுமா? எப்படி? கோவும் புலியும் ஒன்றால் கூடி நீர் அருந்தவ கோவுன்னு சொல்லக்கூடிய பசுவும் புலியும் என் நாட்டில் ஒரே துறையில் நீர் அருந்தும். ஒரே துறையில் நீர் அருந்தும். ஆட்சி நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஆட்சி. அதனால் வேற்றுமை என்பது கிடையாது. ஜாதி மதம் பேதம் என்பது கிடையாது. ஜாதி மதம் பேதம் என்பது கிடையாது. வாழ்வு தாழ்வு கிடையாது. வேற்றுமை கிடையாது. கொஞ்சம் கிளியும் பூனையும் இரண்டு குழாவியே வாழும். ஒரே கிண்ணத்தில் பால் அருந்தும். அது போல் நாடு என்னுடைய நாடு. அப்படி இருக்கும் போது ஓர் தினம் அது மதுரையன் மன்னனிடம் இருந்து எனக்கு நிருபம் வந்தது. மதுரைய மன்னன் நிருபத்தை அனுப்பினார். சரிங்க. நிருபம் வந்தது. அந்த நிருபத்தை கண்டு நான் சென்றேன். அது இருக்கக்கூடிய சென்று கொண்டிருக்கும் போது நடு வழியில் போகக்கூடிய வழியில காளி அம்மன் கோவில் இருந்தது. காளியம்மன் கோவில் இருந்தது. ஆமா. சரிங்க. அந்த காளி அம்மன் கோவிலை நான் வணங்கி வள வந்தேன். வள வரும்போது ஈசானி மூலையிலே கல் தேரானது நின்று ஒரு கல் தேர் நின்று கொண்டிருந்தது. சரிங்க. ஈசானி மூலையிலே கல் தேரானது நின்று கொண்டிருந்தது. அந்த தேர் மீது என் கரத்தை வைத்த உடனே அந்த கல் தேர் பொன் தேரா மாறிவிட்டது. பொன் தேராய் மாறிவிட்டது. கல்லா இருந்தது பொன்னா மாறிடுது. கல்லா இருந்தது பொன்னா மாறிவிட்டது. இந்த தேர் இங்க எப்படி வந்தது? யாரால் வந்தது? அப்படி என்று நான் யுத்த யோசித்து அந்த காளி அம்மனை தரிசிக்கும் போது காளி அம்மன் பிரசவமாகி அப்படி ஆகி அப்ப ஹரிச்சந்திரா இந்த தேர் சாதாரணப்பட்ட தேர் இல்ல. இது யாருடைய தேர் அது தெரியுமா? இது வர்ணனுடைய தேர். வர்ணனுடைய தேர். தினசரி காலையும் மாலையும் வருவது, என்னை வளமாறுவது, என்னை வணங்குவது, திரும்பி செல்வது. இப்படி இருந்தால் தான் என்று அகத்தோடு ஓர் தினம் வந்து அந்த தெய்வத்துக்கு உள்ள சக்தி அனைத்து நமக்கு உண்டு. நாம் போய் வச்சிருப்ப பொன் தேரு நாம் போய் கீ இறங்கி வள வரணும் அப்படி என்பது வந்து அந்த அகந்தியோடு அந்த பொன் தேரிலே அமர்ந்து வள வருவதற்கு பத்தி இடதுபுறமாக வந்தாரு. இடதுபுறமாக வந்து ஈசானி மூலையிலே நிறுத்தினார். நான் பார்த்தேன், உனக்கு இவ்வளவு ஒரு ஆணவம் வந்து விட்டதா? ஆணவத்தை நான் அழிக்கின்றேன். இந்த கல் பொன் தேரு கல்லாக கடவுள் சாபம் கொடுத்தேன். அப்போது வர்ணனுடைய ஆணவம் அழிந்தது. அம்மா கலியாதேவி நான் செய்த தவறு தான் என்ற அகம் அழிந்து விட்டது. ஆனா இந்த பொன் தேரானது கல் தேர் ஆகிவிட்டது. யாராகிலும் அனுபவித்தா பரவாயில்ல. வாழா போவதே அப்படி அனுபவித்தா பரவாயில்ல. எதுக்கும் புரோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அப்படி என்னும் போது எவன் ஒருவன் நீதி நேர்மையோடு தன்னுடைய மனைவியை தவற பிறகு தாரத்தை தாயாகவும் தங்கையாகவும் தமைக்கையாகவும் நினைக்கின்றானோ, உலக ஆசைப்படாமல் போய் சொல்லாத இருக்கின்றானோ, அவன் கரம் பட்டா இது பொன்தரா மாறிவிடும் என்று உரைத்தான். அப்படி என்று உரைத்தான். நீதான் இந்த பூலோகத்திலே பிறந்த ஹரிச்சந்திரன். எந்த ஒரு பொய் சொல்லாதவன், பிறர் மனைவியை நினைக்காதவன். அதனால் பொன்தராகிவிட்டது. அப்படி என்று உரைக்க அந்த தேவி திருவாரூர் காளியம்மன் திரு அருளால்
தேர்வும் பரியும் வெற்றி அந்த மதிதேவன் மன்னன் அது இருக்கக்கூடிய ராஜாங்கத்துக்கு சென்று சுயவர பந்தலில் அமர்ந்திருந்து அது இருக்கக்கூடிய சந்திரமதி கையிலே மலர் மாலையை எடுத்துக்கொண்டு 30 கோடி தேவர்கள் 40 சேக்கிம்பர் சித்தி விஜயாந்தரர் அனைவரும் வந்திருந்தார். யாராயும் கண்ணைக்கு ஏற்ற கணவர் இருக்கின்றாரா அப்படி பார்க்கும்போது அந்த மலர் மாலை எடுத்துக்கொண்டு என் புறமாக வந்தார் நிறுத்துமடா சுயவரத்தை நிறுத்துமடா மதிதயா. உன் பேர் தான் மதிதயனா இல்ல உனக்கு உண்மையாலுமே மதி இல்லையா? சரிதான். திருமணம் ஆகாத பெண்ணுக்கு சுயவரம் செய்யலாம் திருமணம் செய்யலாம். ஒரு திருமணம் ஆன பெண்ணுக்கு மறுமணம் யாராலும் செய்வாரா? உன் மகள் இருக்கின்றாலே சந்திரமதி டைட்டிலே மாங்கல்யம் தொங்குகிறது நிறுத்தமடா சுயவரத்தை இன்று உரைக்கும் போது அப்போது பார்த்தான் மதிதேவன், ஐயா சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், நான் இங்கு இருக்கக்கூடிய சுயவரம் நான் ஏன் ஏற்படுத்தினேன். அப்போது பரம கடவுள் இந்த குழந்தை என்னிடம் கொடுக்கும் போது இந்த குழந்தை பிறக்கும் போது மாங்கல்யம் கைத்து இருந்தது பிறந்தது. இந்த குழந்தை அறுவை கருவை மங்கை மணந்து சொல்லக்கூடிய 4ஆம் பருவம் அடைந்தால் யார் ஒரு கண்ணுக்கு இந்த மாங்கல்யம் தெரிகிறதோ அவனே கணவனாகுவான். சரிதான் அப்படின்னு ஒருத்தார் தேவர் மூவர் யாவருக்கும் தெரியாது. இவளுக்கு எவன் ஒருவன் கணவனாக போகிறானோ அவன் கண்ணுக்கு மட்டுமே இந்த மாங்கல்யம் தெரியும் அப்படின்னு உரைத்தார். அதனால் நான் சுய வர பந்தலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள் எவர் கண்ணுக்கும் புலப்படவில்லை. ஹரிச்சந்திர மகாராஜனே, உன்னுடைய கண்ணுக்கு என் மகளுடைய மாங்கல்யம் தெரிந்து விட்டது. அதனால் என் மகளுக்கு நீயே கண்ணுக்கு சென்ற கணவர் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். தம்பி, அந்த காவிய கண்ணி சந்திரமதி காவிய கண்ணில் சொல்லக்கூடிய சந்திரமதியை மறுமணம் செய்து கண்மணி தேவதாசன பயின்றேன். கண்மணி தேவதாசன பயின்றேன். தம்பி, இந்த நாடகம் இருக்கிறது கடலூர் மாவட்டம் தேவினாமட்டணம் ராஜகோபால் ஆசிரியர். அவர் என்ன நாடகம் எழுதியிருந்தாலும் எந்த அந்தந்த ஒரு ஒரு நாடகத்திலையும் ஒரு வேஷத்துக்கும் முத்திரடி லாஸ்ட்ல அவர் பேர் வரும். கண்மணி தேவதாசனை பயின்று தன்வல்ல ராஜ கோபாலை நான் துதித்தேன். நாடகத்தை ஆசான் தேவனாமட்டம் ராஜகோபால் அவருடைய பாதத்துக்கும் அமர்ந்துள்ள அனைவருடைய பாதத்துக்கும் உனக்கும் அடியன் சிறந்தாய்ந்து கரங்கும். நல்ல நேரத்தில் தம்பி, இதை ஒரு சேர்ந்த அம்மங்கொல்லை மேட்டை சேர்ந்த இன்னும் முருகப்பெருமான் வள்ளி ஜெயவான தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா விழா குழு தலைவர்கள் கொண்டாடி பிறகும் இதே ஒரு சேர்ந்த நாடக கலா ரசிகர் இன்னும் 6 உயிர் அண்ணார் அவர்கள் அது சக்கரன் சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் காமனியா வராட்டி கமலையா குடும்பத்தை ரூபாய் தோன்று அவர் குடும்பத்தை முருகப்பெருமான வள்ளி தெய்வான அம்மன் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாப்பு. தம்பி, இதே முருகப்பெருமான் பேரை வைத்த 6 உயிர் அண்ணார் அவர்கள் வேல் முருகன் சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் கம்மனியா வராட்டி குடும்பப்பட்ட ரூபாய் 101 அவர் குடும்பத்தை குமர குருவரன் குறைத்தி பங்காள இருந்து எந்த ஒரு குறைய வராமல் பாதுகாப்பு. நான் ஆட்சிப்படுத்த அமர போகிறேன். ஆட்சிப்படுத்த அமர வேண்டுமா என் மந்திரி சத்திய கீர்த்தி இருக்கின்றார். கொண்டு வர ஹரிச்சந்திர மகாராஜன் மந்திரியா இருக்கக்கூடிய சத்திய கீர்த்தி அழைக்க சத்திய கீர்த்தி தர்ப்பா.
ஐயா